ஹாய் கைஸ், வெல்கம் டு மலர் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டேஸ்டான ஈஸியான முருங்கைக்காய் சாம்பாரும் கேரட் பொரியலும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு குக்கரில் 1 கிளாஸ் பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்கிற 2 முருங்கைக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திக்கலாம். ரெண்டு கரண்டி புளிச்சாறு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். நல்லா கொதிக்குது. மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சாம்பாருக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக வடகம் சேர்த்திக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு சாம்பாரில் சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி. 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சட்னியே தேவையில்லை, சாம்பார் வச்சு சாப்பிட்றலாம். அடுத்தது கேரட் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். பெரிய சைஸ் கேரட் 2 துருவி வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துடுச்சு. கலந்து விட்டுக்கலாம். கால் மூடி தேங்காய் துருவி சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கேரட் பொரியலும் ரெடி. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் டேஸ்டான 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய முருங்கைக்காய் சாம்பாரும் கேரட் பொரியலும் தான் செஞ்சுருக்கோம். முருங்கைக்காய் சாம்பாரோட கேரட் பொரியலை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் கைஸ்.